சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடிய அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் மீண்டும் குற்றச்சாட்டு. ஆட்சி அமைந்த 4 ஆண்டுகளில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக திமுக அரசு என்ன செய்தது என்றும் கேள்வி. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக ஏன் கச்சத்தீவு பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை? ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் கச்சத்தீவை பெற முடியும் என்றால் ஏன் அப்போது பெறவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்வி. திமுக கூட்டணியில் இருந்த மத்திய காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தபோது தமிழக மீனவர்களின் உரிமை பறிபோய்விடும் என அப்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிர்த்தார். கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் 1974ஆம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு இந்திய அரசு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. அப்பொழுதே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலம் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். கச்சத்தீவை மீட்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி கச்சத்தீவு குறித்து பேசி திமுக நாடகம் ஆடி வருகிறது எனவும் விமர்சனம். அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல கச்சத்தீவு என்று சொன்னாலே அஞ்சி நடுங்கும் திமுகவினர். கச்சத்தீவு குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு எந்தவித அருகதையும் இல்லை என சட்டப்பேரவையில் புரட்சித் தலைவி முழங்கிய காட்சிகளை நினைவூட்டி பொதுமக்கள் விமர்சனம். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்க்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். நாடு முழுவதும் எத்தனை போதை ஒழிப்பு மையங்கள் இயங்கி வருகிறது என்றும் அந்த மையங்கள் மூலம் எத்தனை பேர் பயன்பெற்றுள்ளனர்? மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி. இந்தியாவில் உள்ள 3 லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு மத பாகுபாடின்றி குடியுரிமை வழங்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை வலியுறுத்தல். சென்னை பல்லாவரம் அருகே 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வசித்த பெண்ணை இளைஞர் கல்லால் அடித்து கொலை செய்த கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தலைநகர் சென்னையில் கொலை நடக்காத நாளே இல்லை என்று பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 22 வயது இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டது விசாரணையில் உறுதியானது. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் அண்ணனே இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். சமத்துவம், சமூக நீதி பேசும் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் காதலித்ததற்காக இளம்பெண் உடன் பிறந்த சகோதரனால் கொலை செய்யப்பட்ட அவலம். காதல் கலப்பு திருமணம் செய்தால் உரிய பாதுகாப்பும் பரிசு தொகையும் வழங்கப்படும் என்று ஸ்டாலின் கூறியதெல்லாம் விளம்பரத்திற்கு தானா என்று மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே காதல் திருமணம் செய்து கொள்ள இருந்த இளம்பெண்ணை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்துடன் மின்கம்பத்தில் மோதி விபத்தில் உயிரிழந்தது போல சடலத்தை வீசிவிட்டு சென்ற மணமகன். திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திராணி இல்லாத அரசு என்பது மீண்டும் நிரூபணம் ஆகியுள்ளதாக மக்கள் விமர்சனம்.
நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலைகள் சர்வசாதாரணமாக நிகழும் நிலையில் சைலண்ட் மோடுக்கு போன திமுக கூட்டணி கட்சிகள். பட்டியலின மக்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்று கூறியவர்கள் எல்லாம் தற்போது எங்கே போனார்கள் என்றும் மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவரை கைது செய்ய திராணியில்லாத விடிய அரசின் ஏவல்துறை செய்தி ஊடகங்கள் வெளியிட்ட செய்திக்கு மறுப்பு அறிக்கை தயார் செய்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கும் அவலம். தமிழகம் முழுவதும் சிறுமிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் திராவிட மாடல் அரசு அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளை காப்பாற்றும் செயலில் ஈடுபட்டு வருவதற்கு மக்கள் கடும் கண்டனம். ஒரு மகளிர் ஸ்டேஷனில் நீங்கள் காவல்துறையில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டோம், அதுக்கு மீறி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மேலேயும் நாங்கள் கேஸ் பதிவு பண்ணி உங்கள் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா மற்ற 3 பிள்ளைங்க சொல்லிவிட்டு பேரண்ட்ஸு வீட்டில் மிரட்டுனதுனால இல்லை நாங்கள் சொல்லலைன்னு சொல்லி மாற்றி போய் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பிள்ளைங்க இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், இல்லாட்டி நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால பேசாமல் வந்துட்டோம். நான் காவல்துறையில் 16 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையும் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நானும் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எங்களுக்கே இந்த மாதிரி போலீஸாக இருந்துமே எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கிற பாமர மக்களுக்கெல்லாம் எப்படி சார் எடுப்பாங்க? இன்னி வர்ற பிள்ளைங்களை எப்படி இதிலிருந்து காப்பாற்ற முடியும்? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 16 வயது சிறுமி குளிப்பதை மறைந்து நின்று பார்த்த கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலினின் விடியா ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி சாதனையா என பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் பகுதியில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கல்லூரி மாணவர்கள் 2 பிடிபட்டனர். பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் கொடூர தாயாரும் சிக்கினார். நாமக்கல்லில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 10 லட்சம் ரூபாயை இழந்த தனியார் வங்கி மேலாளர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசு நிரந்தரமாக தடை செய்ய திராணி இல்லாததால் அப்பாவி மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த நொச்சிக்குளத்தில் சமையல் மாஸ்டர் வீட்டில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்பு. மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மதுபோதையில் அக்கா மகனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட நபர். இருவரும் உயிரிழந்து விட்டதாக நினைத்து தாக்குதல் நடத்தியவரும் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 400 கிலோ குட்காவுடன் 3 பேர் சிக்கினர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்ட நிலையில் 3 லட்சம் ரொக்கமும் பறிமுதல். சென்னை எழும்பூரில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் நோக்கி சென்ற விரைவு ரயிலில் கடத்திச் செல்லப்பட்ட 19 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் சிக்கின. விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். மதுரையில் 10 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 5 பேர் சிக்கிய நிலையில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக அறிவிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் சட்டத்துக்கு உட்படுத்தப்படாமல் போலீசார் என்கவுண்டர் செய்வதுதான் தீர்வா என மக்கள் கேள்வி. போதையின் பாதையில் யாரும் செல்லாதீர்கள் என்று கூறும் திராவிட மாடல் ஸ்டாலின் மீது மக்கள் விமர்சனம். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஐயா, போதையின் பாதையில் யாரும் செல்லவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் போதை வஸ்துக்கள் தான் கிலோ கணக்கில் தெரு தெருவாக வந்து கொண்டிருக்கிறது என மக்கள் வேதனை. திராவிட மாடல் ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 88ஆக உயர்வு. ஆன்லைன் சூதாட்ட கொள்கை முடிவுகள் எடுக்காமல் திணறும் திராவிட மாடல் அரசு நிரந்தர தீர்வு எப்போது எடுக்கும் என மக்கள் கேள்வி.
இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 10 மாவட்டங்களிலும் நாளை 12 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 4ஆம் தேதி 13 மாவட்டங்களிலும் 5ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இ-பாஸ் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடை அடைப்பு. இ-பாஸால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார். நீலகிரி, கொடைக்கானலுக்கு செல்ல இ-பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஸ் பெற முடியாமல் தவிக்கும் சுற்றுலா பயணிகள். சர்வர் பிரச்சனையில் இ-பாஸ் எடுக்க முடியவில்லை என்றும் மாற்று வழியை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகளின் முழு அடைப்பு போராட்டத்தால் அம்மா உணவகத்தில் குவியும் சுற்றுலா பயணிகள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா திமுக அரசு மூட நினைக்கும் அம்மா உணவகம் ஏழைகளுக்கான அட்சய பாத்திரமாக பசியில் தவிக்கும் மக்களுக்கு பசியாற்றும் இடமாக திகழ்ந்து வருவது மீண்டும் நிரூபணம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடைக்கல் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் சுகாதாரத்துறை ஐசியூவில் உள்ளதால் தரமான மருத்துவருக்கு அவதிப்படும் மக்கள். சென்னை மணலியில் செயல்படும் குப்பை மின் நிலையத்தில் இருந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமான அபாயகரமான நச்சுக்கள் வெளியேறுவது ஆய்வில் கண்டுபிடிப்பு. புற்றுநோயை ஏற்படுத்தும் உலோக மாசுக்கள் அதிக அளவில் வெளியிடப்படும் நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உடல்நலம் பாதிக்கப்படும் அபாயம். மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி உள்ள குப்பை மின் நிலையத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று மணலி பகுதி மக்கள் வலியுறுத்தல். வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாநில அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பான குப்பை மேலாண்மையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட சீன பூண்டு விற்பனை நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவல். சீன பூண்டிற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறைந்த விலையில் சந்தையில் கிடைப்பதால் உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாடு ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டத்தில் ஒரே இரவில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் பறிப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றத்துடன் மஞ்சள் நிறத்தில் குடிநீர் வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். திராவிட மாடல் ஆட்சியில் சுகாதாரமான குடிநீர் கூட வழங்க முடியாதா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் நரசிங்கபுரத்தில் 4 மாத சம்பளம் தராததை கண்டித்து நகராட்சி தலைவரை முற்றுகையிட்டு சுகாதார பணியாளர்கள் தர்ணா. விடியா ஆட்சியில் முன்கள பணியாளர்களுக்கு கூட சம்பளம் வழங்க முடியாமல் அலங்கோல ஆட்சி நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டிபிசில நாங்க 29 பேர் வேலை செய்யறோம். இந்த நகராட்சியில 18 வார்டு இருக்கு. 18 வார்டுக்கும் நாங்க தான் டிபிசி ஒர்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா எந்த டைமுக்கு வேணாலும் கூப்பிட்டாங்கன்னா நாங்க ஒர்க் பண்றோம். காய்ச்சல் வந்ததுன்னா அந்த ஏரியாவுக்கு போய் லிஸ்ட் எடுக்கிறது எல்லாமே நாங்க செய்யறோம். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 மாசமா சம்பளம் வரல. நகராட்சியில கேட்டதுக்கு 1 மாசம் மட்டும் போட்டாங்க. ஆனா நாங்க வாங்க மாட்டோம்ட்டோம். எங்களுக்கு 2 மாசமாவது சேர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சம்பளம் வாங்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க போன பிஎஃப் எங்களுக்கு சரியா போடாம இருந்து நாங்க சேலம் தொழிலாளர் நல வாரியத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் இரவு முழுவதும் காத்திருப்பு போராட்டம். அனைத்து துறை ஊழியர்களும் போராடும் அவலநிலை ஏற்படுத்தியதுதான் ஸ்டாலின் அரசின் விடியலா என மக்கள் கேள்வி. ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் 33 டிஎஸ்ஐ ரத்து செய் வேண்டும் 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 காலமுறை ஊதியம் வேண்டும்
சிபிஎஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், சிபிஎஸ் வேண்டாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவு முழுவதும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போராறு என கூறியதை நம்பி வாக்களித்த தங்களுக்கு 5 ஆண்டுகள் ஆகியும் விடியவில்லை என போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் வேதனை. ஸ்டாலின் தான் வராது, விடியல் தர போறாரு. இன்னும் விடியல, நமக்கு இன்னும் விடியல. 5 வருஷம் முடிய போகுது. நம்பணும். உங்களை சொல்றது பத்தீங்கன்னா நானே நம்பினேன். இலவச பயணம் கொடுங்கன்னு நாம கேட்டோமா? கேட்கல. ஏன்னா நாக்குல தேனை தடவு நம்ம ஆளு. ரெண்டு பஸ்ல இலவசம் சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் மாதம் கொடுத்துட்டு போக்குவரத்து தொழிலாளி வயசுல அடிச்சுங்க. சென்னை கொளத்தூர் அருகே முதியவரை துரத்தி கடிக்கும் ராட் வீலர். பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அலட்சியமாக இருந்த நாயின் உரிமையாளர் மீது விடிய அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. உதவி ஐஜி பதவி உயர்வு வழங்குவதில் குறிப்பிட்ட சிலருக்காக பதிவுத்துறை தலைவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட பதிவாளர்கள். முதுநிலை பட்டியல் அடிப்படையில் ஏற்கனவே தகுதி பெற்றவர்கள் மீது வேண்டுமென்றே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பதவி உயர்வை தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வரும் 4, 5, 6 ஆகிய 3 தேதிகளில் கடலில் மீன்பிடிக்க தடை. பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக கடலில் மீன்பிடிக்க தடை என அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் மதுரை காளியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நள்ளிரவில் வெகு சிறப்பாக நடைபெற்ற திருத்தேர் தலை அலங்காரம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற மன்னார்குடி வெண்ணெய் தாளி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெய் அடித்து பக்தர்கள் வழிபாடு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவுக்கு முன்பாக கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்ற நோன்பு சாட்டுதல் நிகழ்ச்சி. அம்மனிடம் அனுமதி கேட்கப்பட்டு திருவிழா நிகழ்வுகள் குறித்து முறைப்படி அறிவிப்பு. நாடு முழுவதும் 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 13,000 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் மட்டும் 157.68 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தகவல். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 97 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டது. அவதூறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் அடிப்படையில் கணக்குகள் முடக்கப்பட்டதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தகவல்.